வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் வீடே மகிழ்ச்சியாக இருக்கும். ஊரில் திருவிழா வந்தால் அந்த ஊரே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திருவிழா தான் கடையம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் உப்படாதியம்மன் கோயில் திருவிழா. கீழக்கடத்தில் இருக்கும் அன்னை ஸ்ரீ பத்திரகாளியம்மன், மேலக்கடத்தில் அருளாட்சி செய்யும் திரு உப்படாதியம்மன் ஆகிய 2 அம்மன்கள், அதாவது 2 சகோதரிகளின் ஆட்சி தான் கடையத்தில் நடக்கு. இந்த பதிவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். 2 சகோதரிகளின் ஆட்சின்னு போட்டு அக்காள் பத்திரகாளியும் சரி, சகோதரி உப்படாதியம்மனும் சரி சந்திக்கிற அந்த நிகழ்வு தான் கடையத்து பெருமக்களின் ஒற்றுமைக்கான ஒரு விழாவான்னு சொல்லுவேன். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஒற்றுமைக்கான விழாவை பல்வேறு இடங்களில் நடத்த வேண்டிய விஷயமா இருக்குதுன்னு பார்க்கலாம். கடந்த காலங்களில் கடையத்தில் இந்த மாதிரி விழாக்கள் நடத்தும் போது பார்த்திங்கன்னா 8ஆம் திருநாள், அதாவது 8 நாள் திருநாள் நடக்கும். அந்த 8வது திருநாள் தான் இன்றைக்கி தான் பத்திரகாளியம்மனுடைய சப்பரமும் சரி, உப்படாதியம்மனுடைய திருத்தேரும் சரி சந்திக்கும். அந்த நிகழ்வை பார்க்கறதுக்காக 18 பட்டி மக்கள்லாம் கூடி வருவாங்க. சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க. சொந்த பந்தங்கள்லாம் அரவணைச்சி வீட்டில் உட்கார வச்சு அவங்களோட அளவிடாக பேசி கோயிலுக்கு வர வச்சு சாமி கும்பிட வச்சு அவங்களை திருப்பி அனுப்புகிற வரைக்கும் அந்த ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பாகவே இருக்கும், அன்பால் நிறைஞ்சிருக்கும். அதாவது உலகத்தில் எந்த செல்வங்கள் இருந்தாலும் சரி, அன்பு என்ற ஒரு செல்வம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் அழிஞ்சு போயிடும். ஆனால் அன்பு என்ற ஒரு செல்வம் பத்திரகாளியம்மன் தரக்கூடிய அந்த பக்தி என்னும் ஒரு 3 எழுத்து மந்திரத்தால் தான் எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் பக்தி என்னும் 3 எழுத்து மந்திரத்தில் அருள் என்ற 3 எழுத்து மந்திரத்தை பெறுவதற்காக மக்கள் அனைவரும், பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடிய ஒரு திருவிழா தான் இந்த திருவிழா. அந்த வகையில் நான் ஏற்கனவே சொல்லி சந்திப்பு, அதாவது 2 சகோதரிகள் ஆண்டுக்கு ஒரு முறை சந்திக்கிற அந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமான ஒரு தருணமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2ஆம் திருவிழா அல்லது 3ஆம் திருவிழாவுடைய காட்சி. ஏன்னா நண்பர்கள் ஊரில் இருக்காங்க, நண்பர்கள் அனுப்புகிற வீடியோஸ் வச்சு தான் நம்ம இந்த பதிவை நான் போடுறேன். ஏன்னா திருவிழாவுக்கு என்னால் போக முடியல. கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திருவிழாவுக்கு நான் போயிருக்கேன், திருவிழா பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 8 நாள் இந்த திருவிழா பார்க்கும்போது அவ்வளோ மனசு நிறைவாகும். அவ்வளோ கூட்டத்தையும் பார்க்கும்போது, அம்மனை வணங்கும் போது மனசில் அவ்வளோ சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். தற்போது வெளியூர் இருக்கிறதுனால நம்ம வெளியில் அவ்வளோவா போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. கமிட்மெண்ட் இல்லாத ஒரு நிலை இருக்குது. இருந்தாலும் உடல் எங்கே இருந்தாலும் மனம் அங்கே தானே இருக்கும் இல்லையா? இப்போ நீங்களே சொல்லுங்களேன், சில இடத்துக்கு உங்களால் போக முடியாது அப்படின்னு நினைப்பீங்க. என் உடம்பு இங்கே இருக்குது, ஆனால் மனசு ஃபுல்லாக அங்கே தான் அலைப்பாஞ்சிருக்கும். அது மாதிரி நம்ம இங்கே இருந்தாலும் மனசு ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. அந்த மனசை நிறைவு செய்து தான் இது போல் இந்த வீடியோக்கள்லாம் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தில் தான் இந்த வீடியோவும் நான் போடுறேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்த திருவிழாக்கும் இப்போ பார்க்குற திருவிழாக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, அப்போ உங்களுக்கு தெரியும், திருவிழான்னா பாட்டு, டான்ஸு, சினிமா படங்கள் போடுறது எல்லாம் இருக்கும். சினிமா படங்கள்லாம் திரை கட்டி போடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ளில் திரை கட்டி பெரிய படங்கள், எம்ஜிஆர் படம், ரஜினி படம், விஜய் எல்லா படங்கள்லாம் போடுவாங்க. நாங்கள்லாம் திரை கட்டி பார்த்துருக்கோம். இப்போ நாகரிகங்கள் வளர இந்த திரைப்படங்கள் போடுறது மட்டும் குறைஞ்சிச்சு. மற்றபடி எல்லாமே இருக்குது. திரைப்படங்கள் மட்டும் தான் போடல, மற்றபடி ஆடல், பாடல், இசை கச்சேரிலாம் வச்சுருக்காங்க. ரொம்ப டீசெண்டாக அழகாக பண்ணுறாங்க. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ உற்சாகம். தொண்டர்கள்லாம், இந்த பக்தர்கள்லாம் அவ்வளோ உற்சாகமாக பக்தி முழக்கம் விட்டுட்டு இறைவனை வாழ்த்தி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மனசு ரிலாக்ஸாக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்காங்களாடி. ஏன்னா திருவிழாக்கள் அந்தளவுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. சீரியல் பல்ப்ஸ்லாம் போட்டு பூ மலர்களால் அலங்கரித்து அம்மனை கொண்டு வர்றது, திருவீதி விழா போகிறது, மக்கள்லாம் பார்க்குறது. ஜென்ரேஷன் மாற மாற சில விஷயங்கள் பக்தி குறைஞ்சிட்டே இருக்குது. அந்த பக்தி குறையக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான எண்ணம். குறையக்கூடாது நினைக்கும். அந்த பக்தி இருக்கணும். அந்த பக்தி மற்றவங்களுக்கு உதவுற வகையில் இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கால் தங்கை சகோதரிகளின் சந்திப்பும் அந்த இதுதான் சொல்வேன். இப்போ பத்திரகாளியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பத்திரகாளியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் கீழக்கடையத்தில் குடியிருக்கும் வரலாட்சி பத்திரகாளியம்மன் பூஜை செய்யப்பட்ட பிறகு 8 நாள் கழித்து திருவிழானது பிறகு மேலஸ்தானம், அதாவது மூலஸ்தானம் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையோடு இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று அம்மனை அமர வைத்து அலங்கரித்து பாடுவார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்மன்கள் காட்சியளிப்பாங்க. பத்திரகாளியம்மனாக சரி, உப்படாதியம்மனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அலங்காரத்தில் காட்சியளிப்பாங்க. அதுக்கு அலங்காரத்துக்காக பக்தர்கள் காத்திருப்பாங்க. அம்மனை இன்றைக்கு எந்த உருவத்தை சந்திக்க போகிறோம், எந்த உருவத்தில் பார்க்க போகிறோம். சில நேரங்களில் குழந்தையாக அலங்கரிச்சிருப்பாங்க, சில நேரங்களில் தேவதையாக அலங்கரிச்சிருப்பாங்க, சில நேரத்தில் பறவை வடிவில் அலங்கரிச்சிருப்பாங்க, சில தங்க வடிவத்தில் அலங்கரிச்சிருப்பாங்க. இப்படி பல்வேறு வடிவங்களில் அன்னையை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்படி இங்கே குழந்தைய குளிப்பாட்டி சீராட்டி புத்தாடை அணிஞ்சு அந்த குழந்தையை அலங்கரித்து பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமோ, அதே மாதிரி தான் அன்னையவளை பார்க்கும்போதும் அன்னையவள் எங்களுக்கு குழந்தை தானே, அந்த குழந்தைக்கு நாங்கள் அலங்கரித்து சீராட்டி பாராட்டி எடுக்கிற விழா தானே இது. அந்த விழாவில் நாங்கள் செய்ய மாட்டோமா என்பது போல தான் பக்தர்கள் அதை செய்வாங்க.
முப்பலாதியம்மன் கோயிலையும் அதே மாதிரி 8 நாட்கள் பூஜைகள் நடக்கும். அங்கேயும் வந்து மண்டபடிதாரர்கள் வந்து பூஜைகள் நடத்தி ஊர்வலமாக கொண்டு வருவாங்க, எல்லாத்துக்கும் போவாங்க. இந்த சந்திப்புங்கிறது பார்த்திங்கன்னா அதிகாலையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. 2 மணி அதிகாலை 2 மணி 3 மணி அளவில் நடக்கிற நிகழ்வு சொல்லலாம். இது பத்ராளியம்மன் கோயிலிருந்து வரக்கூடிய அந்த சப்பரமும் சரி, முப்பலாதியங்களில் வரக்கூடிய அந்த சப்பரமும் சரி ஒரு இடத்தில் வந்து சந்திக்கும். அந்த இடத்துல கூடும்போது வந்து அந்த முப்பலாதியம்மன் கோயில் பக்தர்களும் பத்ராளியம்மன் கோயில் பக்தர்களும் ஒன்று சேர்ந்து அன்னைகளுக்கு பக்தர்களாகி, இரு அன்னைகளுக்கும் பக்தர்களாகி ஒருவருக்கொருவர் வந்து உற்சாகமூட்டி கைகளை கொடுத்து குலுக்கி ஆடல் பாடலுடன் அம்மன்களை வந்து வரவேற்பாங்க. அதேமாதிரி இரு அம்மன்களுக்கும் ஒரே நேரத்தில் தீபாரணை காட்டப்படும். இங்கே காட்டப்படும் தீபாரணை அந்த அம்மனுக்கு காட்டப்படும் தீபாரணை இந்த அம்மனுக்கும் காட்டப்படும். ஏனென்றால் அம்மன்கள் நாங்கள் அனைவரும் ஒருவர் தான், நீங்களும் ஒருதாய் மக்கள் தான் என்று சொல்வதற்கு வகையில் தான் வந்து இந்த காட்சி அமைப்புகள் வந்து நாங்கள் வந்து கொண்டாடிட்டு வரோம். அதாவது ஒருதாய் மக்கள் தான் எல்லோருமே நம்ம அமைதியாக உழைக்க வேண்டும், அமைதியாக பாசத்துடன் நேசத்துடன் பழக வேண்டும் என்பதற்காக தான் இந்த சந்திப்பு ஆண்டுக்கு ஆண்டு நடத்தப்பட்டு வருகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8ஆம் திருநாள் மட்டும் நடத்தப்பட்டு வந்த இந்த சந்திப்பு தற்போது எல்லா திருநாட்களிலும் வந்து இந்த சந்திப்பு வந்து நிகழ்த்தப்பட்டு வருகிறது. வெயிட்டிங் ஃபார் 8ஆம் திருநாளுக்கு சந்திப்பு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான இருக்கும். ஏன்னா வந்து இரு அம்மன்களும் திருத்தேரில் வந்து பவனிக்கிற அந்த நிகழ்வு வந்து பார்க்கறதுக்கு 1000 கோடி கண்கள் வேண்டும் என்று சொல்வார்கள். இதை காண்பதற்காக கடையத்தை சுற்றியுள்ள 18 பட்டி மக்களும் வந்து சேர வருவார்கள். அவர்களை அரவணைத்து பாசத்தோடு அரவணைத்து இந்த காட்சிகளை காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். அமைதியான ஒரு விழாவாக இந்த விழா நடக்கும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அம்மன் அருள் வந்து இரு பக்கத்திலும் நிலக்கடத்தில் சரி கிழக்கத்தில் அம்மன் அருள் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷமாக இருக்கும். 2 பகுதி மக்களும் வந்து கோயிலுக்கு வருவார்கள். நீண்ட வரிசையிலிருந்து அம்மனை தரிசனம் செய்வார்கள். ஒரு பக்கம் வில்லிசை, ஒரு பக்கம் வந்து அம்மனின் அருளிசை. இன்று கடையுமே வந்து விழாக்கோலம் கொண்டிருக்கும். அந்த நாளில் பார்த்திங்கன்னா 8ஆம் நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து எல்லார் வீடுகளிலும் தூக்கி பெருகி கோலங்கள் போட்டு அம்மன் வரவுக்காக காத்திருப்பார்கள். அன்றைய தினம் வந்து அம்மன் வந்து ஊர் முழுக்க பயணிக்கும். அந்த நேரத்தில் வீடுகளுக்கு வரும்போது பூமாலை சூட்டி அம்மனுடைய அருளாசி பெறுவார்கள். இதனால் எல்லா பெண்களும் வந்து வீடுகளை சுத்தம் செய்து வாசலில் மிகப்பெரிய அளவில் கோலமிட்டு காத்திருப்பாங்க, அம்மன் வரையாக காத்திருப்பாங்க. அந்த நிகழ்வை காணுவதற்காகவே எல்லோருமே இந்த ஒரு நாளாவது லீவ் எடுத்து ஊருக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணங்களை வரவழைக்கும் வகையில் தான் அந்த நிகழ்வு இருக்கும். ஏற்கனவே சொன்னபடி நான் சின்னப்பள்ளியில் பார்த்தபோது அந்த என்ன அளவில் உற்சாகம் இருந்ததோ அதே விட 3 மடங்கு உற்சாகத்தை இப்போது பார்க்க முடியுது. அதனால சொல்கிறேன், தீபாவளியோ ஒரு பொங்கலோ வந்து ஊரை இணைக்காது, திருவிழாக்கள் மட்டும்தான் ஊரை இணைக்கும் என்பதற்கு பத்ரகாளியம்மன் முப்பலாதியம்மன் கோயில் திருவிழாவை சாட்சி என்று சொல்வேன். ராமநதியில் வரக்கூடிய அந்த புனித நீர், பத்ரகாளியம்மனுடைய அருளாசி, கடையத்தின் தொன்மையான பக்தியை பறைசாற்றும் ஒரு விழாவாக தொண்டு தொட்டு நடந்துருவதை யாராலும் மறுக்க முடியாது என்பது உண்மையாகும்.